நம்ம சொல்லிக்கொண்டே இரு, எண்ணிக்கொண்டே இரு, எழுது இல்லை ட்ராயிங் பண்ணு. இப்போ வீடெல்லாம் பார்க்கல இந்த இந்த அந்த இருக்கு அந்த பாருங்கள் அந்த இது அந்த வீடு அது பார்த்தீங்களோ இப்படி நீங்கள் ஒருத்தையும் பார்க்க மாட்டீங்க, இங்கே மட்டும் தான் பார்ப்பீங்க. நான் அங்கே சொல்லணும் எண்ணங்கள் சொல்லுங்க என்னத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கோம், பொருளாமான்னு. இப்போ எனக்கு தெரியும் வெளிநாட்டிலேருந்து நம்ம நண்பர்கள் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு சிலந்தி இந்த பள்ளி கண்ணில் காட்ட முடியாது, ஒரு சிலந்தி போதும் துட்டிப்பாங்கிறது. அப்போ நான் ஒரு பிளான் போட்டேன், இவங்க வரப்போகிறாங்க, ஒரு வீடு ஒரு கெஸ்ட் ரூம் வேணும், அதில் சிலந்தி பள்ளி ஒன்று உள்ளுக்கு போகக்கூடாது. முழுதையும் பிளான் பற்றி பண்ணிடலாம், ஒன்றும் வராது. கிளாஸ் ஆகுதுல என்ன ஒழுங்காக செய்யுது என்ன அழகாக நடந்து பாருங்கள், கெஸ்ட் ரூம் இது என்ன ஒரு அது ரொம்ப மூணமாக இருந்தான் என்னப்பா. அப்போ என்ன எண்ணங்கள் நான் ரிசிக்கையில் இருக்குது, நான் இங்கே வரக்குள்ள கிட்டத்தட்ட முடிஞ்சுது வேலை. எண்ணங்கள் முடியுங்க பொருளாமான்ட்டு உங்களோட கண்ணுக்கு முன்னே தான் சொல்லி கொண்டிருக்கேன். ஆகவே நீங்கள் நம்புங்கோ, ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ்வ. உங்களுக்கு என்ன முடியலைண்டா அந்த சமுதாயம் சொல்லித்தானோ, நம்மளை அம்மா அப்பா தொடக்க அந்த சமுதாயம் எல்லாம் நம்மளை குட்டிச்சு ஒரு ஆக்கி விட்டாங்க. நான் இந்த 21 வயதுலேயே நான் அந்த வீட்டை விட்டு போனேன், அதான் இந்த வீட்டை விட்டு 20 வயதுலாம் போனேன். ஏனெண்டா உங்களை குட்டிச்சோராக போய் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் உன்னால் முடியாது முடிய மாட்டாங்க. என்ன நோ ரெபல் சொல்லுங்கள், ரெபல் ரெபல்ண்டா இந்த முட்டாள்தனுக்கு எதிராக போகணுங்க. நினைவு கைதட்டுங்க மட்டும் போடுங்க. வேறொரு கோணத்துல பேசப்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்ட அந்த மற்றதுக்கும் இது பொருத்தமாக ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. ஷின் இத ஆன்மீக பார்வையில பாக்குறாங்க. அவங்க உறுதிமொழிகளை the word அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நம்பிக்கை, அதாவது faith, உள்ளுணர்வு, intuition, இந்த 2 விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஷின்னோட ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்கு, பிரார்த்தனைங்கிறது நீங்க கடவுளுக்கு போன் பண்றது, உள்ளுணர்வு என்பது கடவுள் உங்களுக்கு போன் பண்றது. நீ பாடுமா அது சொல்ல போலங்களா இல்லை நான் அடைஞ்சுதான் ஆகணுன்ற ஆசை வந்தால் அது கடவுள் உனக்கு அனுப்புகிற என்னது அதை விட. அப்போ ஏனண்டா முதலாவது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அவனோட உணர்வில் வந்துட்டா. அப்போ நான் சொன்னேன் அவன் திட்டிட்டு போகிறான், எங்களோட அம்மாவோட ஃப்ளாட்டை கொடுக்க மாட்டேன்னா அவ்வளவும் இதே மாதிரிலாம் இந்த கடிதம் உங்களோட தாயாருக்கு ஒரு கடிதமும் கமெண்ட் பண்ணுறான் இல்லையோ. இங்கே கெட்டதில்லை நல்லது சரி நடந்ததோ இல்லையோ. ஏன் இங்கே தெய்வம் மட்டும் இருக்குல்ல, உங்களை சப்கான்ஷியஸ் அன்பு அத்தனை சென்டர் இங்கே இருக்கு. ஒரு இடத்துல இருக்குது, இந்த உலகத்தில் மெயின் சூழ்ச்சியும் கூட இதே இதில் இருக்கான். சொல்லுங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நம்ம சாதாரண ஆக்கள் இல்லைம்மா, அது என்ன சொல்கிறது, மனித நல்ல சேங்க சொல்லுங்களே, வி ஆர் நாட் தி ஹியூமன். அது சொல்லுங்கள் சேத்தம்மா, அதை எழுதுங்க ஒரு மாலை அந்த மைக்கு கொடுப்பா மொழி. We are not human beings having spiritual experience. We are spiritual beings having human experience. என்னன்னு சொன்னா நம்ம நினைக்கிற நம்ம மனித உயிரினங்கள் ஆன்மீக அனுபவம் கிடைக்குதுன்னு சொல்லி, ஆனா உண்மையிலேயே நம்ம ஆன்மீக பிறவிகள் தான் மனித அனுபவத்துக்குள்ள போய் வரதுக்காக தான் இந்த மனித பிறவிகள். கைதட்டுங்கள இப்போ நாங்கள் இருக்குமா இல்லை இதை சொல்கிற ஆத்ம ஞானம் சொல்லுங்க, என்லைட்டன்மெண்ட் சொல்லுங்க, அது மற்ற தமிழ் என்ன சொல்கிறது ஆத்ம ஞானம் என்னம்மா வீடு போகிறான். அப்போ இந்த மனிதன் என்பவன் தெய்வமாலாம் இது அர்த்தம் பாருங்கோ. தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் இருக்கு இல்லையோ, அதே தான் ஆகிற அது உன்னால் முடியும். அது மனித பிறவி என்று வந்தது பிறகு தி ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், அதே நம்ம வீண் பிரியம் செய்யலாமா, செய்யக்கூடாது இல்லையோ. அப்போ இவர் என்ன சொல்கிறாருண்டா, என்னது உண்ட உணர்வில் வரணும் ஆசைப்படுறது. என்ன நான் சொன்னேன் திருமணப்படுங்க எல்லாம் அங்கே இங்கே இல்லை, எங்கே இருந்தது இங்கே. அப்போ அது இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம். மாட்டு போடுமா பத்தி சொல்றாங்களே அது என்ன? ஓகே விடுங்க. பிரார்த்தனைங்கிறது வெறும் கேட்கறது இல்ல, அது ஒரு தயாரிப்புன்னு ஷின் சொல்றாங்க. தயாரிப்பா? ஆமா,
நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி உடனே செயல்பட ஆரம்பிக்கிறது தான் செயலில் உள்ள நம்பிக்கை. புத்தகத்துல இருந்த உதாரணங்கள் ஞாபகம் வருது. ஒரு பெண் தன்னை ஒரு பணக்காரியா உணர ஆரம்பிக்கணும்னு கையில காசு இல்லாத போதும் போய் விலை உயர்ந்த பத்திரிகைகளை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. அதேதான். இல்லன்னா பிரபஞ்சம் அனுப்ப போற பணத்தை வைக்கிறதுக்கு இப்போதே ஒரு புது பர்ஸ் வாங்குறது. இது வெறும் ஆசை இல்ல, அது நடந்துடுச்சுங்கிறதுக்கான ஒரு உடல் ரீதியான செயல். கரெக்ட். இது உங்க ஆழ் மனசு. இது பல காரை விட மோட்டார் பைக் அல்லது குதிரை. நான் லண்டனில் என்ன அவன் ஒரு போலீஸ்காரன் வாரான் இல்லை கிட்டத்தட்ட இப்படி நடந்து போனால் அதுக்கு பின்னால் அவ்வளோ பெருசிக்கும். அது கோழி கணக்காக ஆகுது. எனக்கு அந்த குதிரை உண்டு வேண்ட ஆசை. ஆனால் பண்ணதில்லை. அப்போ மிச்சம் கஷ்டப்பட்டு லாடன் ஒரு 4 லாடன் இல்லையோ உண்டு பண்ணிட்டான். அப்போ அந்த ஃப்ரெண்டு குதிரை வேண்ட வர அப்படியே இதை வந்து 4 லாடன் பண்ணிட்டான். 2 வரையது பிறகு அந்த குதிரையில் போடுறதுக்கு இருந்து போகிறதுக்கு அது பேர்னு ஷாடு அதையும் பண்ணிட்டான். அவன் எல்லாரும் எனக்கு இந்த போது பைத்தியம் குதிரை பைத்தியம் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறது. அப்போ அடுத்த சிட்டியில் அங்கெல்லாம் இந்த குதிரை போட்டியில் நடக்குமே ஒரு போட்டி நடந்தது. அதில் அவங்க டிக்ளேர் ஆகணும் இதில் இந்த வெல்றவங்களுக்கு இந்த குதிரை கிடைக்கும், இந்த குதிரையை பறிச்சா கொடுப்போம். ஏன் சும்மா போனானே இல்லை போனால் இவனுக்கு விழுந்து இந்த குதிரை. இது லக்கம்மா சொல்கிறத கேளுங்க. இந்த உலகத்தில் லக்குன்ற வார்த்தையே கிடையாது. சொல்லுங்க போய் அவன் லக்கு ஒரு லக்கம் கிடையாது, உண்மையிலே இல்லை. அப்படி இந்த உலகம் எல்லாம் ஒழுங்காக நடக்காது. இல்லை அவர் லக்கு பண்ணி ஒன்று கிடைச்சிட்டு எப்படி நோ முழுவதுக்கு நீ தயார் பண்ணணும். அவன் தயார் பண்ணணும் இல்லையோ. இப்போ நான் ஒன்றுக்கு நிற்கிறேம்மா இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவுக்கு போனேன், பணம் ஒன்றும் இல்லை. ஆனால் அற்புதமான நண்பன் உங்கூட. மனிதன் என்பவன் தெய்வமாகல. குணம் அது கோயிலாகலான குணம், அது குணம் கோயிலாக பாருங்க. எங்கிட்ட உள்ளது ஒன்றே உண்டு, கொம்பனும் வைக்கல. நல்ல குணங்கள், அன்பு, கருணை, சேவை, உதவி, நண்பர்கள் எல்லாம் மிச்சம் நினைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் எல்லாம் இது சொல்கிற சென்சிட்டிவ் சொல்லுங்க. அதாவது நீ முழிச்சு பார் வெளியில் இல்லை, நீ வழியால் போய்கொண்டிருக்க. நாங்கள் தர்மலாம் ஐயா எழுமுங்க. நானும் தர்மம் ஏதோ ஒரு காரணத்தால் இப்படியே நடந்து போய் அந்த பிள்ளையார் இருக்கா இல்லையே, அப்போ அதால் ஏறி இல்லை நிற்கிறோம். 3-4 போத்தல் அதில் ஒரு போத்தல் விழுந்தா நடக்கும் உடஞ்சி. அதுவும் கிட்டத்தட்ட அரவாசி ரோட்டுக்கு இந்த பக்கம் நாங்கள் பார்த்து கொண்டு 2 பேரும் யாராவது அந்த போத்தலாம் ஓடிட்டான். யாராவது வந்து இல்லை அந்த போத்தலை ஒழுங்கா ஒருவரையும் செய்யலை. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நான் 2 பேரும் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் போய் இல்லை அதை மிச்சம் கவனமாக எடுத்து இல்லை இப்போ எல்லாம் படுத்து பனை மரத்துக்கு கால் படாத இடத்துல வச்சுட்டு வந்தோம். இதை பிள்ளையார் பார்த்து கொண்டிருக்கிறார், அவரும் பார்க்குறார், உன்னை இதையும் பார்க்குறது. நான் இன்னும் இது சொல்லலை இல்லை. இப்போ யாரா சொல்ல போகிறாங்க, என் ஃப்ரெண்டு ரத்னபால சுவாமிஜி. எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் இங்கே இல்லை, அவர் சாமியாரை பற்றி எப்படி நான் நண்பர் ஆகினேன் என்று சொல்லி கொண்டு இருந்தார். அவன்ட்டு யாரை சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பார்க்க வந்தார். நான் என்ன பண்ணுறேன், நான் வழியில் போகல மிச்சம் கொண்டா இருப்பேன். இப்போ இந்த பாருங்கோ என்ன நடந்து எல்லோரும் போவாங்க. ஒரு போத்தலோட தெரியல, எனக்கு கிடக்கல. எனக்கு இந்த போத்தலோட தெரியும். நான் எடுத்து மிச்சம் கவனம் வச்சு போட்டு கால் படம் தான் ஒரு நாள். இப்போ அவர் என்னண்டா இப்போ பின்னால் வாரார், சின்ன கல்லெல்லாம் இருக்குது. அவர் வெறும் கால் அந்த கல் எடுத்து மரத்தடியில் அப்படி அதை வந்து சொன்னார். இந்த சாமிஜியரை நட்பு அப்படி வந்தேன்டா இல்லை, போகிற வழியை தூய்மையாக்கின மட்டும் இல்லை, மற்றவங்களோட காலில் இது படக்கூடாதுன்னு சொல்லி இல்லை அவரை கோணமாக வச்சுட்டு போனது எனக்கு பிடிச்சி போச்சு. உள்ளாமலாமா வெங்கல்ட்ட இது இருக்குது. அப்போ நீங்கள் பெருகிறதுக்கு இதை சொல்கிறது கருணை சொல்லுங்க. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார். இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி எடுத்து ரகசியங்க. என்ன சொல்ல விளங்கம்மா சொல்லுங்க. கருணை விடுமா. அப்போ என்ன சொல்கிறாண்டா நீங்கள் இந்த திரும்ப சொல்கிறவங்க நம்மளோட சமுதாயத்தில் அவங்க என்ன சொல்கிற பாவம் அவங்களுக்கு தெரியாது, இது விஷயங்கள் தெரியாது. நீங்கள் நம்பாங்க, இதை நம்புங்க, இது சத்தியம். விடுமா. நீங்கள் நான் தயாரா இருக்கேன் என்கிட்ட குடு அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்கதான் அவங்க சொல்ற எதிர்ப்பின்மை, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கருத்து ரொம்ப முக்கியம். குழந்தை களைச்சு போயிட்டாங்க.